இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்றா 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்ல பார்ப்போம். இங்கே தேவனுடைய ஆலயம் மறுபடியும் எருசலேமில் எடுத்து கட்டப்படுது. அப்போ மக்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் சந்தோஷத்தோடு கொண்டாடுறாங்க. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவிக்கு தேவன் அசீரியா ராஜாவை பயன்படுத்துகிறாரு. நல்லபடியாக ஆலயத்தை கட்டி முடித்ததுனால மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்தது தேவன் தான். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எந்த வேலையும் நம்ம செய்யும்போது முடிவில் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளால் சொல்லிட முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்னு நம்மளால் சொல்ல முடியாது. தேவன் ஆசீர்வதிப்பார்னு தெரியும். ஆனால் எவ்வளோ ஆசீர்வதிப்பார்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி தெரியாத போதும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் முழு ஆர்வத்தோடு நம்ம வேலை செய்யணும். உதாரணத்துக்கு நல்லா படித்தா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவோம்னு நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ மார்க் கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய கடமை நல்லா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதணும். அதுபோல் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகள், அழைப்புகள், இதில் மனதார எவ்வளோ உண்மையாக இருந்து உற்சாகமாக வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றியை, சந்தோஷத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். லாபத்தை எதிர்பார்த்து தேவனுடைய வேலையை செய்யாமல் அந்த வேலையை சந்தோஷத்தோடு செய்யும்போது நாம் எதிர்பார்க்காத வெற்றியை, சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். ஆமேன்.